Good morning students. போன கிளாஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனா அலுவலக மொழிகள். 1969 the Tamil Nadu government appointed the 3-member committee under the chairmanship Dr. P.V. Rajamannar extended of the questions of the center state decision. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கமிட்டி 3 குழுவாக அமைச்சு ஒரு கமிட்டி அமைச்சு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தாங்க. அந்த கமிட்டியில் யார் இருந்தாங்க, சேர்மன் ஆஃப் யார் இருந்தாங்கன்னா டாக்டர் P.V. ராஜமன்னார் அவங்க தான் இருந்தாங்க. இதில் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா Part 12. Part 17 consists of the deals with the official language in Article 30, 343 to 351. Identically in the Constitution of recognizing the 14 regional language. Part 17 the Constitution of the deal with the official language வந்து எந்த ஆர்டிகல் இருக்குன்னா 343 to 331 வரைக்கும் இருந்தது. இந்த கான்ஸ்டியூஷன் இந்த 14 ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லுவோம். அப்போ ரீஜனல் லாங்குவேஜ் வந்து எத்தனை இருந்துச்சுன்னா 14 இருந்தது. இன்க்ளூட் இந்த 8 இன்க்ளூட் ஆனது. அதில் ப்ரெசென்ட்ல வந்து 22 லாங்குவேஜ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க. 14 லாங்குவேஜில் வந்து 8 லாங்குவேஜ் செட்டில் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 22 லாங்குவேஜ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ எந்தெந்த லாங்குவேஜ் எப்போ வந்துச்சுன்னா அந்த 2004 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேரக்டரேட்டிவ் வந்து கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜ் கேட்டது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து செம்மொழிகள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபார் த 6th லாங்குவேஜ் வந்து கிராண்டட் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ். அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிங்கிறது 6th லாங்குவேஜ். அது என்னென்ன லாங்குவேஜ் அப்படி எப்பப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து 2004லையும், சான்ஸ்கிரிட் வந்து 2005, தெலுங்கு வந்து 2008, கனடா வந்து 2008, மலையாளம் வந்து 2013 அண்டு ஒடிசா 2014. அப்போ 6th லாங்குவேஜும் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக நமக்கு 2004 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிசைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இல்லை எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன்னா என்னென்ன அப்படின்னா அவசர கால ஏற்பாடு. நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது அவசரமாக ஏற்படணும், அவசர கால ஏற்பாடு பண்ணணும். திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு நிலநடுக்கம் வருது, திடீர்னு புயல் வருது, வெள்ளம் வந்து பாதிக்கப்படுற நாடுகள். அப்போ திடீர்னு அவசர கால ஏற்பாடு செய்கிறாங்களே, திடீர்னு அவங்களுக்கு நிவாரணம் தரணும், அவங்களுக்கு வீட்டில் இழந்துட்டாங்க, அவங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது, சாப்பாடு தேவைப்படுது. அந்த மாதிரினா அவசர கால கூட்டம் தொடரி என்னென்ன செய்யணுங்க, மக்களுக்கு என்னென்ன செய்யணும், பொதுமக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்களா. இப்போ மழை வந்து அதிகமாக வரப்போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும். கடலோரமாக இருக்காங்க, ஆத்தோரமாக இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுட்டு போகணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன் சொல்லுவது அவசர கால ஏற்பாடு பண்ணக்கூடியது. அந்த ஆர்டிக்கல் அப்படி என்னன்னா 352. அது நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். நேஷனல் எமர்ஜென்சி அதாவது தேசிய அவசர நிலை பிரகடனம், தேசிய அவசர நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 352ல டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. 352 ஆர்டிக்கல்ல வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் த ரிபிலியன் ஆஃப் தி ஹியூமன் மேண்டம் சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன நேஷனல் எமர்ஜென்சி என்னென்ன இருக்குது எக்ஸ்டர்னல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா agreement in the external emergency and the hand it in the declared on ground in the amid rebellion. Now internal emergency, a type of emergency has here been declared on the times of suffering 1962, 1971, 1930. அப்போ இந்த 3 இயர்லையும் வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 35(6). இது வந்து தேசிய அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேஷனல் தேசிய லெவலில் உள்ளது, ஸ்டேட்னா மாநில லெவலில் உள்ளது. அப்போ சில நேரத்தில் வந்து அவசர நிலை பிரகடனம் பண்ணுறாங்க, அவசர கால ஏற்பாடு பண்ணுறாங்க, எமர்ஜென்சிக்கு பண்ணுறாங்கன்னா அது வந்து சில இயர் வரும். அப்போ அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 91st வந்து 62, 71, 75 வந்து நேஷனல் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம் 352. இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 356. அண்டர் ஆர்டிகல் 356% that can declare on the emergency of the state governor of the reports. The government of the state cannot be created in the according to province in the constitution. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்ன அவசர கால பிரகடனை கொண்டு வரும்போது அதில் சில தேர்தல், இப்போ தேர்தல் வருது அப்படின்னா அதுக்கு தேர்தலுக்கு என்னென்ன தேவை, எத்தனை பேர் இருக்கணும், எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட கடமை. இந்த ஆர்டிகல் 32ல ஆப்ரேஷன் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் த சர்டிஃபிகேஷன் ஆன் தி எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் தேர்தலில் அவங்க கேட்கணும். இந்த எமர்ஜென்சி கேன் இந்த 3 years மேக்ஸிமம் டியூரேஷன். இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது மேக்ஸிமம் எத்தனை வருஷம் மட்டும் இருக்குன்னா
டியூரேஷன், அதோட டியூரேஷன் வந்து 3 years இருக்கும். ஒரு நேஷனல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஸ்டேட் எமர்ஜென்சியாலும் ஒரு டியூரேஷன் இருக்குது. அவங்க 3 years தான் அந்த டியூரேஷன் இருக்கும். இந்த ஸ்டேட் இஸ் கவர்ன் பை இந்த கவர்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இது யார் வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் த பிரசிடென்ட் இந்த ரோல் ஆஃப் த இம்போசிங் பஞ்சாப். ஃபர்ஸ்ட்ல யார் வந்து இது பண்ணா, பஞ்சாப் மாநிலத்தில் இருந்த குடியரசு ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் இது எங்கே நடைமுறைப்படுத்தினாங்க ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா பஞ்சாப்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எப்போ 1951 தான் இது அறிமுகப்படுத்தினாங்க. ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. ஃபினான்சியல் எமர்ஜென்சினா நிதி சார்ந்தவை. முன்னாடியே சொன்னால் நமக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக வந்து ஏதாவது ஃபண்ட் வேணும்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். அதுக்கு அவசர கால இது கூட்டம் போடுவாங்க. அதை வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360 இருக்குது. இந்த பிரசிடென்ட் ஆஃப் தி declared the financial emergency of satisfied in the financial stability ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் ஏதாவது டேஞ்சர் பார்ட்ஸ் ஆஃப் ஏதாவது டேஞ்சராக இருக்குது, நம்ம சுனாமி வெள்ளம் இந்த மாதிரி ஃப்ளட் வருது அப்படின்னா அவசர கால பிளானில் வந்து ஃபினான்சியல் அதிகமாக தேவைப்படுது. மாநில கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபினான்சியலாக கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்ம கேட்போம். அது வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து கேட்கணும், நம்ம ஆர்டிகல் 360 தான் நம்ம கேட்போம். ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். அதில் வந்து நம்மக்கிட்ட நம்மளோட கஜானாவில் வந்து பணம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டேருந்து தான் நம்ம அதை வாங்க முடியும். இப்போ ஸ்டேட் யூனியன் ஆஃப் தி இன்க்ளூடிங் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹை கோர்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் இந்த ஆர்டர். அதில் வந்து யார்கிட்ட போய் இந்த ஆர்டர் வாங்கிட்டு போனால் ஹை கோர்ட்டுன்னு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஆர்டர் வாங்கிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போகலாம். ஸ்டெப் ஆஃப் த எமர்ஜென்சி ஆஃப் த நாட் பீங் டெக்ளேர்ட் இன் த சோஃபர். அப்போ இந்த நிலை வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவோம். அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலம் சட்ட திருத்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளே பார்த்தோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ப்ரொடியூஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோமா, முன்னாடியே என்னென்ன இருக்குன்னு. 42 அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் த மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். என்னது மினி கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் வந்து ஒரு குறுகிய அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா 42 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறுகிய மினி கான்ஸ்டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அரசியலமைப்பு திருத்தம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா, the National Commission of the Review in the working in the Constitution of set up by the Federation of the Government of India in 2000 headed of the N.V. Venkatachalai வெங்கடாச்சலையப்பா. ஏன்னா வந்து அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து சில ஆய்வுகள்லாம் செஞ்சாங்க. இந்த கமிட்டியில் என்னென்ன இருக்கும், சில குழுக்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அதில் யார் என்னன்னா எம்பி வெங்கடாச்சலையப்பா அவங்களாம் இருந்தாங்க. தலைமையில் ஒரு குழு தேசிய சீரமைப்பு வந்து அமைக்கப்பட்டது. இதில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு ஏப்ரல் 2007 3 மெம்பர் கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸாக யார் இருந்தாங்கன்னா எம்எம் பூஞ்சி அவங்க இருந்தாங்க. லுக் அட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் த என்டியர் ரிலேஷன்ஷிப். அப்போ அரசு ஒரு ஆவணத்தை இருக்கணும்னா அது என்னென்ன வேணும், கான்ஸ்டியூஷன் ரிப்போர்ட் கமிஷனுக்கு நமக்கு தேவை. இப்போ சில அரசியலமைப்பு அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் 368 அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்ட் 20 வந்து சில அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு. அதில் என்னன்னா ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் ஆஃப் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். இதில் வந்து சாதாரணமாக சில பார்லிமெண்ட்டில் வந்து சிம்பிள்ஸ் ஏதாவது ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்கன்னா அதில் அமெண்ட்மெண்ட் வந்து இருக்கும். அது அமெண்ட்மெண்ட் வந்து மெஜாரிட்டி யார் இருக்குன்னா பார்லிமெண்ட்டில் தான் பண்ண முடியும். அமெண்ட்மெண்ட் பை த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் அது வந்து பார்லிமெண்ட் நாடாளுமன்ற மூலமாக தான் நம்ம அதை ஏற்ற முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் திஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் இன் தி கால்குலேட் லிஸ்ட். அப்போ எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கும் நம்ம என்ன செய்வோம்னா பாதிக்கு மேற்பட்ட மத்திய அரசாக இருக்கும், மாநில ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்லேயும் யாரோடது அமெண்ட்மெண்ட் வந்து பெருசாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அவங்களோட தான் நம்ம ஏற்றுப்போம். அப்போ இதில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த லெசனில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் என்னன்னு பார்த்தோம். அதில் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் பார்த்தோம், பிரியாம்பிள் பார்த்தோம், சிட்டிசன்ஷிப் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அப்புறம் வந்து ரைட்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதெல்லாம் எப்படி எந்தெந்த ஆர்டிக்கலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் வாஸ் ஃபவுண்ட் பை எப்போ கான்ஸ்டியூஷன் ஆகுது 1946. பிரியாம்பிள்னால் என்ன, அதில் என்னென்ன 3 டைப் பார்த்தோம். சவரேஜியன், சோசியலிஸ்ட், செக்யூலர் டெமோக்ரஸி ரிப்பப்ளிக் பார்த்தோம். இந்த வேர்ட் சிட்டிசன்லாம் என்ன, சிவிக்ஸ்லேருந்து உருவானது அப்படின்னு பார்த்தோம். அக்கார்டிங் டு த யார் அதில் கொண்டு வந்தாங்க, அம்பேத்கர் கொண்டு வந்தார். எந்த ஆர்டிக்கலில் கொண்டு வந்து 32 ஆர்டிக்கலில் கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம். அதை வந்து இந்த ஹார்ட் ஆஃப் அண்ட் சோல், அப்போ ஹார்ட் ஆஃப் சோல் ஆன்மா அப்படிங்கிறத அவர் சொன்னோம். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஒரு இதயத்துடைய ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2004 தான் என்னன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் that excited the new category government of the
லாங்குவேஜ் கார்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் 2004 கொண்டு வந்தாங்க. இப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அப்போ ப்ரியாமல்னா என்னென்னு பார்த்தோம், செகுலர் ஸ்டேட்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், அப்போ ரைட் பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன இருக்குது, கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்த்தோம், டியூட்டிஸ்னா என்ன, ரைட்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், எந்த ஆர்டிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த லெசன்லேருந்து எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. தேங்க்யூ.